வணக்கம் மக்களே. விறுவிறுப்பான கட்டத்தில் பாக்கியலட்சுமி நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பாக்கியா இப்பதான் ஒரு வழியாக மத்தவங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு இருக்கதை விட்டுட்டு தன்னை பற்றியுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு தன்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதற்காக ரொம்பவே எக்ஸைட்டிங்க. அதற்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்வியும் பாக்கியாவுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டுமல்லாமல் இனியாவும் கோபியும் செலியனும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை தவிர வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பாக்கியா பண்றதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, ஈஸ்வரிக்கோ இந்த வயசுல இவளுக்கு எதற்காக தான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொல்லிட்டு கடுப்புலதான் உட்கார்ந்து இருக்காங்க. பாக்கியா கிட்ட இதை நேரடியா சொல்லியும் அவங்க கேட்காததுனால அவங்க பொறுமையா அமைதியா உட்கார்ந்து இருக்க. ஆனா அந்த நேரத்துலதான் பாக்கியா இந்த மாதிரி யாரெல்லாம் தன்னோட பிறந்த நாள் செலிப்ரேஷனுக்கு கூப்பிடணும் என்று சொல்லிட்டு பேரெல்லாம் நோட் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கு பிறகு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அதில் கோபியோட பேரும் இருக்கு. அப்போ அவங்க மனசுக்குள்ள நினைப்பது மட்டுமல்லாமல் பக்கத்துல உட்கார்ந்திருக்கும் கோபியிடமும் பார்த்து, பார்த்தியா கோபி, நான் தான் சொன்னேன்ல, பாக்கியாக்கு உன்னோட சேர்ந்து வாழணும்னு தான் விருப்பம் இருக்கு. அப்படி இல்லாம இருந்திருந்தா எதற்காக அவ உன் பேரை தன்னோட பிறந்த நாளுக்கு வரவங்களோட பேர்ல எழுதி வைக்கணும்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாக்கியா மனசுக்குள்ள உன்னை ரொம்பவே அன்பாகத்தான் நினைச்சுட்டு இருக்கா. என்ன வீம்புக்காக வெளியே இதை சொல்லாம இருக்கான் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ கரெக்டா அம்மா, ஏன் அம்மா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பாக்கியா எப்பவுமே யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா. அது உங்களுக்கே தெரியும்ல. இப்ப கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறோமே, என் கோபியை கூப்பிடாம விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுவாங்களோ? அப்படி இல்லன்னா கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுவீங்களோ என்று சொல்லிட்டு தான் நம்மை பற்றி யோசிச்சு பார்த்ததுக்கு பிறகும்தான் என் பேரை ஆட் பண்ணிருப்பாளே தவிர மற்றபடி அவளோட மனசுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமோ இருக்க வாய்ப்பே கிடையாது என்று சொல்லிட்டிருக்காங்க. ஆனா ஈஸ்வரியும் கோபியோட மண்டையை மறுபடியுமே கழுவுற மாதிரி, உனக்கு ஒன்னும் புரியாதுடா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரிதான் நடந்துப்பா, நீ எதற்கும் கவலைப்படாத, நான் பாக்கியோட வாயிலிருந்தே உன் மேல அவ எவ்வளவு அன்பு வைத்திருக்கான்றதை கவனிக்காம விடமாட்டேன். அதை அவளோட பிறந்த நாளிலேயே நான் பண்ண போறேன் என்று சொல்லிட்டாங்க. இதை கேட்ட கோபியும், அம்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவளோட பிறந்த நாளை ஸ்பாயில் பண்ணிராதீங்கம்மா என்று சொல்லிட்டாங்க. ஆனா ஈஸ்வரியோ, இங்க பாருடா, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும், நீ அமைதியா இரு. நீ பாரு, பாக்கியாவோட பிறந்த நாளில் அவளுக்கு கிஃப்ட் கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு மிகப்பெரிய கிஃப்ட், ஏன் பாக்கியாவையே கிஃப்டா உனக்கு தரப்போறேன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப கூட கொஞ்சம் கூட பாக்கியாவை பற்றி யோசிக்காம கோபியையே முழுசா யோசிச்சு பார்த்துட்டு இப்படி எல்லாம் கேவலமான ஒரு எண்ணத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோபியும், எங்க பாக்கியாவோட மனசை ஈஸ்வரி கஷ்டப்படுத்திருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சாலும் இன்னொரு பக்கம் கோபி தன்னோட அம்மா சொல்ற மாதிரியே பாக்கியாவுக்கு அவங்களோட மனசுக்குள்ள நமக்காக கொஞ்சம் இடம் இருக்குமோ என்று சொல்லிட்டு லைட்டா யோசிக்கத்தான் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நினைப்பை நம்ம அதிகமா வளர விடக்கூடாது. ஏன்னா பாக்கியா நம்ம கிட்ட பண்றது பேசுறது எல்லாத்தையும் பார்க்கும் போது அப்படி ஒன்னும் தெரியல. ஏதோ அம்மா புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல அவங்களே சரி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டிருக்காங்க. ஆனா ஈஸ்வரி இந்த மாதிரியான விபரீத ஒரு முடிவை எடுக்க போறாங்கன்னு விஷயம் தெரியாம அந்த விஷயத்தை கோபி அசால்ட்டாவே விட்டுறாங்க. ஆனா ஈஸ்வரியும் ரொம்பவே பிளான் போட்டு பாக்கியாவை நம்ம மடக்க போறோம் என்று சொல்லிட்டு ஹாப்பியோட இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தன்னோட பிறந்த நாள் செலிப்ரேஷன் அப்போ என்னென்ன நடக்கணும், என்னென்ன இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானையுமே முடிச்சிட்டு நைட்டு லேட்டா வந்த பாக்கியாவும்
ஈஸ்வரி ரொம்பவே ஹாப்பியாக உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்துட்டு என்ன காலையில நாளைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் என்று சொல்லும்போதெல்லாம் என் மேல கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுச்சு. இப்ப என்ன சந்தோஷமா இருக்கீங்க? வீட்ல ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சா என்று கேட்க, ஆனா பாக்கியாவிடம் ஈஸ்வரியும் இல்ல நாளைக்கு தான் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கப் போகுது. ஏன், உன்னோட பர்த்டே கூட நாளைக்கு தானே, அதனாலதான் நாளைக்கு உனக்கு நான் ஒரு சூப்பரான அசத்தலான பரிசை தரப்போறேன் என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்ட பாக்கியாவும், நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்களா நீங்க? உங்களை பார்க்கும்போது எனக்கு இப்போ ஆச்சரியமா இருக்கே என்று சொல்லிட்டு உடனடியா அவங்க அங்கிருந்து கிளம்பி போறது மட்டுமல்லாம தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டு, அத்த நமக்காக ஏதோ கிஃப்ட் எல்லாம் தரப்போறாங்களாமே, நம்மளோட லைஃப்லயே நமக்கு கிடைக்க போற ஒரு சூப்பரான கிஃப்ட் அதுவாதான் இருக்கும் போல என்று சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா பாக்கியா ஈஸ்வரி தன்னுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆப்பு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியாமலேயே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த விஷயத்தை பாக்கியா இளையக்கிட்டையுமே போன் பண்ணி சொல்ல, இதை கேட்டுட்டு இளையவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டுமல்லாமல், நாளைக்கு நாங்க எல்லாரும் கரெக்டான டைம்க்கு வந்துருவோம் என்று சொல்லிடுறாங்க. இதனால பாக்கியா அடுத்த நாளுக்காக அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கறதுனாலயே தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாம காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு அவங்க எடுத்து வந்த அந்த சூப்பரான சிலையை கட்டிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஏன், அது மட்டுமல்லாம நீங்க கண்டிப்பா சீக்கிரமாவே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. இன்னிக்கு ரெஸ்டாரண்ட் லீவு நான் போட்டுட்டேன். இன்னிக்கு ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் நான் தான் புக் பண்ணிருக்கேன், எனக்காக பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, சரி டெக்கரேஷன் பண்ற பொண்ணு அங்க வரேன்னு சொல்லி இருக்கா, அதனால நான் அந்த அரேஞ்ச்மெண்ட் போய் பண்றேன் என்று சொல்லிட்டு, செல்வி வந்ததுக்கு பிறகு அவளை டைரக்டா அங்கேயே வரச் சொல்லிருங்க என்று சொல்லிட்டு காலையில சீக்கிரமா அற்பமா தன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து இனியாவோ, அம்மா தன்னோட பர்த்டேக்காக தானே எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்களே, நியாயப்படி நம்ம அம்மாவுக்காக சர்ப்ரைஸா இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும், ஆனா என்ன அந்த வாய்ப்பே கூட நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, என் அம்மாவோட பர்த்டேவை கூட நான் மறந்துட்டேனே என்று சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு மறுபடியுமே தனியா போயிட்டு இந்த விஷயத்தை ஆகாஷ் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆகாஷும் இனியா ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் இருக்க செல்வியும், என்ன இவன் மறுபடியுமே போன்ல யாருக்கோ ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் என்று சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட, என்ன ஆகாஷ் என்ன ஆச்சு என்று சொல்லிட்டு கேட்க, உடனே ஆகாஷ் உடனடியா போன் கட் பண்ணிட்டு, இல்ல என் பிரண்டுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதனாலதான் நான் சும்மா பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்னும் கிடையாது என்று சொல்லிட்டு, சரிமா இன்னைக்கு பாக்கியா ஆண்டிக்கு பர்த்டே இல்ல, நீங்க என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க என்று கேட்க, இதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்ட செல்வியும், என்னடா பாக்கியாவுக்கு இன்னிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே, அது எப்படி உனக்கு தெரிஞ்சுச்சு என்று சொல்ல, இல்லம்மா நீங்க என்கிட்ட சொன்னீங்க, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு லைட்டா சமாளிச்சுட்டு செல்வி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து போகும்போது கூட செல்வி, இல்லையே நான் இவன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்ன ஞாபகமே எனக்கு இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்காங்க. ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பிக்கிட்டே தான் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதாவது பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோபியும் இனியா தனியா போய் பேசிட்டு இருக்கறதை பார்த்துட்டு, என்னம்மா இனியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே அவங்க கூப்பிட்ட நேரம்தான் ஆகாஷுமே அங்க செல்வி வந்ததுக்காக போன் கட் பண்ணிருக்காங்க.
சோ ஷாக்கில் திரும்பி பார்த்த இனியாவும், இல்லப்பா. கொஞ்சம் பதட்டத்தோடையும் கொஞ்சம் தடுமாற்றத்தோடையும். இல்லை இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன்பா. மற்றபடி ஒன்னும் இல்லை. இன்னைக்கு நான் காலேஜ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிருந்தேன். சோ நோட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு பதிலா எடுத்து வைக்க சொல்லிருந்தேன் என்று சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கறாங்க. இதை கேட்டுட்டு கோபியும் அவங்க மேல என்னதான் சந்தேகப்பட்டாலும் உடனடியா அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் கோபி மனசுக்குள்ளேயே இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ ஏதாவது ஒரு பையனை லவ் பண்றாளோ ன்னு தோணுது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரிதான் நானும் ராதிகாவும் தனியா போன்ல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு இருப்போம். பட் எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னே தெரியல. கண்டிப்பா என் பொண்ணு அவ்வளவு சின்ன பொண்ணு. எதுக்காக லவ் எல்லாம் பண்ண போறா? அவெல்லாம் ரொம்பவே பொறுப்பான பொண்ணு என்று சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட அவங்கள அங்கிருந்து பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியுமே ஹாப்பியோட நம்ம பண்ண போற விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. அங்க அதே மாதிரி செலியனும் எலி தன்னோட ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்திலேயே பாக்கியாவும் தான் கூப்பிட்ட எல்லா கெஸ்ட்டுமே வந்ததுக்கு பிறகு தன்னோட பர்த்டேவை ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கேக் வெட்டியும் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பர்த்டே கேக்கையுமே சாப்பிட்டுட்டு பாக்கியாவுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவும் ரொம்பவே ஹாப்பியோட இருக்கிறது மட்டுமில்லாம உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி என்று சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கரெக்டா திடீர்னு ஈஸ்வரி எந்திரிச்சு நடு ஸ்டேஜ்க்கு போறாங்க. அதாவது எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நடுவுல போய் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவும், என்ன அத்தை, ஏதோ பேசுற மாதிரி போய் முன்னாடி நிக்கிறாங்களோ ன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட பாக்கறாங்க. ஆனா ஈஸ்வரியும் முதல்ல பாக்கியாவுக்கு வாழ்த்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த மாதிரி பாக்கியாவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். ஏன் உங்களுக்குமே ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன் என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாவும் ரொம்பவே சந்தேகத்தோட அவங்களை பாக்கறாங்க. ஆனா ஈஸ்வரியும் கொஞ்சம் கூட எதை பற்றியுமே பின்விளைவுகளையுமே யோசிக்காம அவங்க கிட்ட, அதாவது வந்திருந்தவங்க எல்லார்கிட்டையுமே இதுக்கு அப்புறமா பாக்கியாவும் கோபியும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ போறாங்க ன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில ஷாக்கான கோபியும், ஐயோ அம்மா, என்ன இப்படி சொல்லிட்டாங்க ன்னு பாக்கியாவை பார்க்குறாங்க. பாக்கியாவும் அதே அதிர்ச்சியில தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா வந்திருந்த அவங்க எல்லாருமே கோச்சு பக்கத்துல எல்லாம் பேச ஆரம்பிக்கறாங்க. இதை பார்த்த செல்வியும் இந்த நாள் அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாளா இருக்கும் என்று பார்த்தா. ஆனா இப்போ ரொம்பவே கஷ்டமான நாளா மாறிடுச்சு ன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியாவை பார்க்கறாங்க. பாக்கியாவும் செம்ம ஆத்திரத்தோட உடனடியா ஈஸ்வரியிடம் இருந்து மைக் வாங்கி, இங்க பாருங்க, நீங்க யாரும் எந்த விதத்துலயும் எங்க அத்தை பேசினதை தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். சொல்லப்போனா அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்து எனக்கே இப்போ அதிர்ச்சியாதான் இருக்கு. ஏன்னா என்னால இவங்க கூட இதுக்கு அப்புறமா சேர்ந்து வாழ முடியாது. இவங்க ஏதோ புரியாம பேசிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு, கோபியும் நானும் ஒரு நாளும் ஒரு காலமும் சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது என்று சொல்லிட்டு உடனடியா மைக்கை கீழே தூக்கி போட்டுட்டு கோவத்துடன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்களும் மறுபடியுமே அரசல் பொருசலா குசு பேச ஆரம்பிக்கறாங்க. இதனால் பாக்கியா தன்னை எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்படுத்திட்டாளே என்ற கோவத்துடனும் ஈஸ்வரி அங்கிருந்து உடனடியா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போகறாங்க. அதே மாதிரி கோபியுமே அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட பின்னாடியே போயிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க எலியும் செலியனும் பாக்கியாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க கிட்ட கோவில்ல வைத்து சொல்லும்போது கூட அவங்க பொறுமையாதான் இதை மூவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா இப்படி ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல என்று சொல்ல, அப்போ இதை கேட்டதுக்கு பிறகுதான் பாக்கியாவுக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏற ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க தன்னோட பசங்களே தனக்கு துரோகம் பண்ணிட்டுதான் நினைக்க ஆரம்பிக்கிறது மட்டுமில்லாம, அப்பனா அத்தை எங்களைப் பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யோசிச்சு வைத்திருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கு பிறகுமா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்னு இருக்கீங்களே? உங்களை எல்லாம் என்னோட பசங்கன்னு சொல்லிக்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பாக்கியாவின் நிலைமை புரியலையா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்க பாட்டி சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் என்று சொல்லிட்டு நினைப்பு வரவே இல்லையா என்று சொல்லி ரொம்பவே கோவத்துடன் சொல்லுவது மட்டுமில்லாமல், இதுக்கு மேல யாரும் என்கிட்ட பேசாதீங்க, ஏன்னா நான் பேசுற மனநிலையிலேயே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நான் சரியான பதிலடி உங்க பாட்டிக்கு கொடுத்தாகணும் என்று சொல்லிட்டு உடனடியா வீட்டுக்கு கோவத்துடன் கிளம்பி போகறாங்க. இதை பார்த்துட்டு எலியும், லூச்ச அம்மாவை நம்ம நிஜமாவே கஷ்டப்படுத்திட்டோம்னு தோணுது, இந்த விஷயத்தை நம்ம அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் என்று சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செலியனும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வீட்டுக்கு கோவத்துடன் போன ஈஸ்வரி, கோபி என்ன தைரியம் இருந்தா அவ எல்லாருக்கும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தி இருப்பான் என்று சொல்லிட்டு அவங்க பாக்கியாவை கஷ்டப்படுத்துனதை கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கா. ஆனா கோபி, அம்மா நீங்க என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லி இருக்கக்கூடாதுமா என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா உள்ள பாக்கியாவுமே வராங்க. அதை பார்த்ததுக்கு பிறகு ஈஸ்வரி கோவத்துடன் பாக்கியாவை திட்டுறதுக்காக போக, ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்காத பாக்கியாவும் செம்ம கோவத்துடன் அவங்க மேல இருந்த அத்தனை கேள்விகளையும் எடுத்து கூற ஆரம்பிக்கிறார். மட்டுமில்லாமல், உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. உங்களோட பையனை பற்றிதானே நீங்க கவலைப்படுவீங்க, என்ன பற்றி ஒரு நாளாவது நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? சி, நான் இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு சுயநலக்காரங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்பா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுன்னு தன்னோட மனசுல இருந்த அத்தனை கோவத்தையும் அவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டு, உங்களோட முகத்துல கூட எனக்கு முழிக்க பிடிக்கவே இல்லை என்று சொல்லிட்டு அவங்களை செம்மையாக அசிங்கப்படுத்திட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டு கோவத்துடன் கதவை போட்டிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியா தங்கி கிட்ட நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பாக்கியாவுக்கு இப்படி எல்லாம் பேசத் தெரியுமா என்று சொல்லிட்டு கோபியுமே ஷாக்கில் நின்னுட்டு இருக்காங்க. சோ கைஸ், பாக்கியா இப்படி ஈஸ்வரியிடம் பேசுறதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்களா? அப்படி இல்ல அவங்க பண்ண விஷயம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? இது அவங்க முன்னாடியே பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துகள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.